குளிர்ச்சியாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வந்து நம்ம குளிர்காலத்தில் கார்டன் எப்படி பராமரித்து அந்த செடிகள்லாம் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு கார்டன் அப்டேட் 3 மாதத்திற்கு முன்பு. இன்றைக்கி வந்து செடிகளை வந்து கொஞ்சம் ப்ரூன் பண்ண போகிறோம். எப்போவுமே வந்து செடிகளை வந்து கரெக்டான டைமில் நம்ம வந்து ப்ரூன் பண்ணி அந்த கட் பண்ணி விட்டால் தான் வந்து அழகாக நிறைய காய்க்கும். இல்லைனா வந்து இந்த மாதிரி பின்னாடி இருக்கிற மரம் மாதிரி ரொம்ப பெருசாயிரும். அந்த இலைகள்லாம் வந்து ரொம்ப அடர்த்தியாக இருந்துச்சுன்னா நிறைய வெளிச்சம் கிடைக்காது. அப்போ வந்து காயெல்லாம் ரொம்ப காய்க்காது. இதில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பிரான்ச் இருக்குது. இப்போ பார்க்குறப்ப குச்சி குச்சியாக தான் இருக்குது. ஆனால் வந்து அந்த வெயில் காலத்தில் வந்து நிறைய இலை வரும்போது ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நம்ம ஒரு 4 சைடில் நல்ல பெரிய பெரிய பிரான்ச்சாக 4 இதை வச்சுட்டு மீதி எல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுறலாம். இதில் வந்து நம்ம இப்படி கட் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து இங்கே பட் இருக்குது. அதனால் வந்து இந்த சைடாக வளரும். அதே மாதிரி 4 சைடுக்கும் ஒரு பிரான்ச் மட்டும் வைக்க போகிறேன். இந்த பிரான்ச் நமக்கு வேண்டாம், இதை நான் கட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா நம்ம இங்கே அப்படியே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓப்பன் ஆயிரும் செடி. வந்து இப்போ பார்க்குறப்போ நல்லா ஃப்ரீ ஸ்பேஸ் இருந்த மாதிரி இருக்கும். இதுக்கப்புறமா இந்த சீசன் போனதுக்கப்புறமா இலைகள் வரும்போது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி கிரேப்ஸை வந்து நம்ம கட் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம கட் பண்ணல அப்படின்னா அது பாட்டுக்கு வளர்ந்துட்டே இருக்கும், காய்க்கவே காய்க்காது. அதனால இந்த மெயின் ஸ்டெம்லேருந்து வரக்கூடிய அந்த பிரான்ச்சஸ் இருக்கும்ல, அதில் வந்து ஒரு 3 நோட் மட்டும் விட்டுட்டு மீதியெல்லாம் நான் கட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த மெயின் பிரான்ச்லேருந்து 1 2 3 இதை இங்கே கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வெறும் ஒன்றுமே இல்லை, எல்லாம் காஞ்சி போன மாதிரி தான் இருக்குது. இது மாதிரி தான் வருஷம் வருஷம் போயிட்டு அதுக்கப்புறம் வரும். இவ்வளோ கட் பண்ணியிருக்கோம். கட் பண்ணுறப்போ மனசு கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அவ்வளவு ஹைட்டாக வளர்ந்த செடியெல்லாம் நம்ம கட் பண்ணும்போது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் செடிங்களோட வருங்காலத்தை கருதி அது வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அந்த போதிய வெளிச்சம்லாம் கிடைக்காம ரொம்ப காய்க்காது. அதுக்காக தான் நம்ம வந்து ப்ரூன் பண்ணுறோம். இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஏற்கனவே காம்போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம்ல, அங்கே போய் போட போகிறேன். எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டுரும். கார்டன்லேருந்து கட் பண்ணக்கூடிய எல்லா செடியும் வந்து இந்த ஓரத்தில் போட்டிருக்கோம். இது வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம மல்ச் மாதிரி அதை யூஸ் பண்ணலாம். மல்பரி எப்போ